ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனை சிம்ம லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் அக்டோபர் 12ஆம் தேதி மிருகசிரீஷ நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல மிதுன ராசியில் சந்திரன் போகிறாரு. நண்பகல் 1:36 வரைக்கும் மிருகசிரீஷம், அதுக்கப்புறம் திருவாதிரை. இந்த செவ்வாய் கிரகம், ராகு கிரகம், இந்த 2 கிரகத்தினுடைய பலன் தான் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அனுபவிக்க இருக்கோம். 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய், 11ஆம் இடத்துல இருக்கிற குரு, இதெல்லாம் நல்ல பலன்களை காட்டுகிறது. அதனால் மனதிற்கு இனிய சம்பவங்கள், நிகழ்வுகள், வளர்ச்சிகள், உறவுகள், சுபகாரியங்கள், ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், நண்பர்கள் எல்லாத்துலேயுமே இது ஒரு நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும். அக்டோபர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த திருவாதிரை நட்சத்திரம் நண்பகல் 12:26 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் குரு பலமாக இருக்கார். அதனால் நன்மைகள் நடக்கும், சிறப்பாக இருக்கும். சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால சந்திரன் குருவாகவும், குரு நமக்கு நல்ல அமைப்பை கொடுக்கறதுனாலையும் இன்றைக்கும் மன திருப்தி ஏற்படும். சின்ன சின்ன உழைப்பு சார்ந்த களைப்புகள் இருக்கத்தான் செய்யும். அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் நண்பகல் 11:53 மேலே சனியினுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு 12ஆம் இடமான கடகராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. அட்டமத்தில் இருக்கிற சனியை போல் செயல்படுகிறாரு. அதனால் கொஞ்சம் இன்னைக்கு டென்ஷன் இருக்கும், அதிக உழைப்பு இருக்கும், அதனால் சோர்வு இருக்கும். பணவரவு தட்டுப்பாடுகளுக்காக மனசு கொஞ்சம் சங்கடப்படும். பட் இருந்த போதிலும் பிற்பகுதியில் அந்த நாள் முடிய முடிய கொஞ்சம் நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத சில சப்போர்ட்டு கிடைக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற வகையில் உதவிகள் கிடைக்கும். அக்டோபர் 15ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 11:59 ஆயில்யம் நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீடான கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு. இப்போ புதன் ராகுவை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் இருக்க மற்றும் அவருடைய உப நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற வகையில் அமைகிறதுனால இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது இடமாற்றம் பண்ணுறதோ, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் போடுறதோ, அல்லது நம்ம ஒரு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றதோ, அல்லது ஐடி லைனில் கம்யூனிகேஷன் ப்ராஜெக்ட் இதில் டீல் பண்ணுறதில் சக்ஸஸ் பண்ணுறதோ, புதுசாக எதையாவது ஒன்று மாற்றி சிந்தித்து அதன் வழி நமக்கு ஒரு ஆதாயத்தை அடைவது அப்படிங்கிற வகையில் நல்லது பண்ணும். அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:41 மேலே மக நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலே தான் கேது இருக்கார். சுக்கிரனாகவும் சனியாகவும் வேலை பார்க்குறாரு. அதனால் உறவுகளுக்கு நல்லா இல்லை, பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அதே நேரத்தில் பண வரவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி பணம் முதலீடு பண்ணுறது சரியில்லை. பணம் போட்டு பணம் பண்ணுற வேலையில் இறங்கக்கூடாது. பொருளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா அட்டமத்து சனியினுடைய தாக்கம் இன்றைக்கும் இருக்கும். அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். அதாவது நம்ம லக்னத்திலே சந்திரன் வந்துடுறாரு. அப்போ அந்த கேதுனுடைய தன்மைகள் பூர நட்சத்திரம் மதியம் 1:57 மேலே சுக்கிரனுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம். சுக்கிரன் என்னதான் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நண்பகல் 12:05 மேலே சந்திரனுடைய சாரத்தில் வர்றாரு. சந்திரன் நமக்கு விரையாதிபதி. அப்போ சுப செலவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் சேமிப்பு கரைவதற்கான ஒரு அமைப்பை கொடுக்கும். பட் இருந்த போதிலும் மனசுக்கு ஒரு குடும்ப உறவுகளுக்கு தொல்லை இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போகும். ஏனென்றால் நம்ம லக்னத்தில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரமே இருக்குது. அதனால் அப்பேற்பட்டவர் நமக்கு சிந்தனை, செயல்திறன், நம்முடைய ஈடுபாடு இதையெல்லாம் குறைக்க மாட்டார். அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3:41 பிறகு உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம்.
இப்போ சூரியன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். தைரியத்தை கொடுக்கும். புதுசாக எதையாவது செய்யலான்னு ஒரு நம்பிக்கை மாற்றத்தை உண்டாக்கும். வளர்ச்சி திட்டங்களுக்கு வழிகோலும். ஒரு புதிய சந்திப்புகள் நிகழும். உறவுகளை பலப்படுத்தலாம். சுபகாரியங்களுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்கும். சிறு பிரயாணங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, வாகனம் விற்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:49 வரைக்கும் இந்த உத்திரம். அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி பொருள் வரவு நல்லாயிருக்கும். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு சிறப்பாக இருக்குது. வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. உத்தியோகமும் நல்லா இருக்குது. அக்டோபர் 20 திங்கட்கிழமை அதே அஸ்த நட்சத்திரம் நீடிக்குது. நைட்டு 8:15 வரைக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து திங்கட்கிழமை இரவு வரைக்குமே இந்த பொருள் வரவு, தொழில் பலம், உத்தியோக பலம், வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம். அதாவது திங்கட்கிழமையே சித்திரை நட்சத்திரம் 8:16 தொடங்குது நைட்டு. இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில். புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு கேதுனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அதனால் மனசில் இன்றைக்கி கூட ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான முடிவுகள், தீர்வுகள் கிடைக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் செவ்வாய் கேது காம்பினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதாவது பாவகிரகத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அதிரடியாக பிஹேவ் பண்ணுற ஒரு நேச்சரை வச்சுருக்கும். அல்லது மனசில் வந்து ஒரு சாந்தம் இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு மாதிரி ஒரு அரகண்ட் பிஹேவியர், எமோஷனலி ப்ராப்ளம்ஸ் இதையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். நாம் நல்லபடியாக இருந்தால் கூட நமக்கு வரக்கூடிய சூழல், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அதில் நம்மளை கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுவாங்க. பட் இருந்தாலும் கூட அது ஃபைனலாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உறவுகளை மேம்படுத்தும், வளர்ச்சிகளை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ ஒரு சுபகாரியமே பேசுகிறோம், திருமண காரியங்கள் பேச பேச ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதங்கள் வரும். அப்புறம் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகும். அந்த மாதிரி இளைய சகோதர வழி அல்லது தந்தை வழி இந்த மாதிரி உறவுகளில் கொஞ்சம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மெயினாக நமக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து கிரகங்கள் வந்து கலந்து பலனை தருது. ராகுவுடைய சாரத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் வந்து குரு சாரத்தில் இருக்கார். குருவும் குரு சாரத்தில் இருக்கார். புதனும் குரு சாரத்தில் இருக்கார். இந்த குரு நமக்கு 11ஆம் இடத்துல இருந்து பெரிய அளவில் நமக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கிறாரு. அதனால் ஓரளவுக்கு நமக்கு நட்சத்திரங்கள் பாவகிரகமாக இருந்தாலும் அது நின்ற நட்சத்திர தொடர்பு நட்சத்திரங்கள் சுபகிரகமாக இருந்தால் அது நமக்கு நன்மையை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.